வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலிருந்து நம்மளுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்களா? அது சோர்ந்து போய் இருக்கிற, கவலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையுமே உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும், அந்த சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் சத்தங்களும் உண்டானதையும், 24 மூப்பர்கள் தேவனுடைய சமூகத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி தங்களுடைய மகிமையை வச்சதையும் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை பிரதிபலிக்குது. அதாவது மனுஷன் தான், தேவன் தான். மனுஷனா இருக்கிற நம்ம, அவரால் படைக்கப்பட்ட நம்ம கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் நம்ம படைத்தவருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனுஷனா இருக்கிற நம்ம தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல தேவன் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சிருக்காரு, நம்ம கவலைப்பட வேண்டாம், அவருடைய அனுமதியின்றி நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, அவருடைய அனுமதியின்றி நம்மளுக்கு எந்த ஒரு உபத்திரமும் வராது, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் இது கொடுத்தது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் இல்லையா? இந்த வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் உங்களுடைய கருத்துக்களையும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது அதிக உற்சாகத்தை கொடுக்கும். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை போல வேதாகமத்தில் வேற எந்த ஒரு அதிகாரமே ஒரு கிறிஸ்தவருக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் கவலையிலையும் சோர்விலையும் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்க வேண்டியது வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். நீங்கள் ஒருவேளை அழக்கூடியவராக இருந்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை படிங்க. இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை படிக்கலாமா? இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவருடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா, ரோம கிறிஸ்தவர்களால் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். அஞ்சியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். அதாவது சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருந்தாரு. இப்போ வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்க அந்த நம்மளுடைய தேவனுடைய கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு அப்படிங்கிறார். இது ஒரு புஸ்தக சுருள் மாதிரி. இந்த புஸ்தக சுருள் உள்ளே எழுதப்பட்டிருக்கு, புறம்பே எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த புஸ்தக சுருள்ல ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இந்த புஸ்தக சுருளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த புஸ்தக சுருள் முத்திரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த புஸ்தக சுருள் முத்திரிக்கப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறார். முத்திரிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? அப்போ அந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்குதுன்னா ஒன்று அது முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது முக்கியமான நபர்கள் மட்டும் படிக்கணும், யார் படிக்கணுமோ அவங்க மட்டும் படிக்கணும், வேற யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த முத்திரையை உடைச்சாதான் அதனுடைய செய்தி வெளியே வரும். ஒரு புஸ்தக சுருளை முத்திரை போட்டிருந்ததுன்னா அதை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா படிக்க முடியாது. ஏசாயா புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அப்போ முத்திரிக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வாசிக்கிறவன் கையில் கொடுத்து இதை நீ படி அப்படின்னு சொன்னால் படிக்க முடியாது. ஏன்னா அது முத்திரிக்கப்பட்டிருக்குது. இப்போ தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த வலது கரத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தக சுருள் முத்திரிக்கப்பட்டதாக இருக்குது. எத்தனை முத்திரைகள் போட்டிருக்கு அப்படின்னா 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இப்போ யோவான் அடுத்த காட்சியா ஒரு தூதனை பார்க்கிறாரு. அந்த தூதன் யார் இந்த முத்திரைகளை உடைக்க முடியும், யார் பாத்திரவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது என்ன? இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டிய முக்கியமான செய்தியை வச்சிருக்கு. ஏன்னா தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்தி போகணும். இந்த செய்தியை யோவான் கொண்டு போகணும். ஆனால் கொண்டு போகாம தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா முத்திரை. அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால அது யாராலும் படிக்க முடியல. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. பார்த்தீங்களா? அந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை யாராலும் படிக்கவும் முடியல, வாசிக்கவும் முடியல.
யாரெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா, பூமியிலிருந்து ஒரு மனுஷனும் அதுல இல்லை, கீழே கூட ஒரு மனுஷனும் இல்லை அப்படிங்கிறார். 3 விஷயம் சொல்றார். வானத்துல, பரலோகத்துல, பூமியில, பூமியின் கீழே. இந்த 3 இடத்துல இருந்துமே யாருமே இந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கும் அதை உடைக்கிறதுக்கும் அந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதற்கும் யாராலையும் முடியல. 4வது வசனம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் ரொம்ப அழுறாரு. யோவான் ஏன் அழணும்? யோசிச்சு பாருங்க. எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகம் அழுக வரும்? நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே, இயலாமையினாலையும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதை செய்ய முடியாம இயலாம இருக்கும்போது நம்ம உடைஞ்சு நம்ம அழுவோம். வேதனுடைய வெளிப்பாடு தான் அழுகை. இங்க யோவான் அழுறதுக்கான காரணம், தேவன்றிருந்து செய்தி வரணும், தேவன்றிருந்து ஒரு நன்மை வரணும், தேவன்றிருந்து ஒரு முக்கியமான செய்தி கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்காம இருக்குது. அதுக்கான காரணம் அது முத்திரிக்கப்பட்டிருக்கு. முத்திரை உடைக்கிறதுக்கு யாருமே தகுதியானவங்க கிடையாது. அது அரசர்களாக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது மோசையாக இருந்தாலும் சரிதான், எலியாவாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு மனிதனுமே அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரையை உடைத்து தேவனுடைய செய்தியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கான தகுதி வேற யாருக்குமே இல்லை. இதனால சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கொண்டு போக வேண்டிய யோவான் இயலாமையினால் அழ ஆரம்பிச்சிட்டார். 5வது வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, கவனிங்க, நீ அழ வேண்டாம், இதோ 1 யூதா கோத்திரத்து சிங்கமும் 2 தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எப்பெல்லாம் மனிதர்கள் ரொம்பவும் இயலாமையினால கஷ்டப்படுறாங்களோ, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறாங்களோ, அப்பெல்லாம் மனிதர்களுக்கு பலமா நம்பிக்கையா வந்து நிற்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்துல அந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை வாங்கி அதனுடைய முத்திரையை உடைச்சி தேவனுடைய ஜனங்களுக்கு போக வேண்டிய செய்தியை கொடுக்கறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மனிதர் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்க முடியாது, ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம பெற்றிருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நன்மைக்கும் முக்கியமான காரணம் யாரா இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நாம் எவ்வளவு நன்றியுடையவங்களா இருக்கணும். எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேரவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், 21வது வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். படிச்ச இந்த 3 வசனங்களுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர், அவர் உதவி செய்யக்கூடியவரா, நம்மளுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவரா, நம்மளை முற்று முடிய ரட்சிக்க வல்லவரா, அவருடைய இரத்தத்தினால தைரியம் நம்மளுக்கு கிடைச்சி தைரியமா தேவனிடத்தில் போவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ இங்க யோவான் அழும்போது, நீ அழாத, இந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கும் அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரைகளை உடைத்து அதனுடைய செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துன்னு வந்தார். 2வது தாவீதின் வேறுமானவர். இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குடும்ப சந்ததியிலிருந்து வந்தார். ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை மேற்கோள் காமிச்சிருக்கு. இந்த 2 விஷயமே பழைய ஏற்பாட்டில் வந்த வசனங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்து அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த இடத்துல யோவான் அதை பயன்படுத்தியிருக்கார். 6வது வசனம் கவனிங்க, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்கிறதை கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம்.
இப்போ யோவான் இப்போ அடுத்த ஒரு விஷயம் பார்க்குறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாரு. இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்தது. நீங்கள் வேதாந்தத்தை படிக்கிற ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா இது யாரை சொல்லியிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது யாரை சொல்லியிருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி அது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யார்? இந்த உலகம் முழுவதையும் பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவ சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருந்தார். இந்த 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவ 2 தன்மையை பிரதிபலிக்குது. இயேசு கிறிஸ்து உண்மையான ஆட்டுக்குட்டியும் கிடையாது, இயேசு கிறிஸ்து உண்மையான சிங்கமும் கிடையாது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய அழகே இதுதான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உருவகம் ஊமை அப்படிங்கிறது சொல்றதுக்கு காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவரா, பராக்கிரமசாலியா, கோபம் உள்ளவரா இருந்தாலும் அதே பக்கம் அவர் அன்புள்ளவரா, இரக்கம் உள்ளவரா, அனுதாபப்படக்கூடியவரா இருக்கிறார். 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். 9வது வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகி தூருப்ப வர்க்கம் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த இடத்துல கவனிச்சிங்களா? 2 விஷயம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்திலிருந்து அந்த புஸ்தக சுருளை வாங்கின உடனே 2 விஷயம் நடக்குது. இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சுரமண்டலம் எடுத்துக்கிறாங்க, தூப வர்க்கம் கலந்திருந்த பொன் கலசத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 விஷயமே பழைய ஏற்பாட்டில் ஆராதனையோட தொடர்புடையது. அதாவது சுரமண்டலம் அப்படிங்கிறது உண்மையான சுரமண்டலம் கிடையாது, பொற்கலசம்ங்கிறது உண்மையான பொற்கலசம் கிடையாது. இந்த 2மே ஒரு விஷயத்தை மையப்படுத்துது. அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையாளப்படுத்துது. இந்த இடத்துல சுரமண்டலம் இருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டில் இசைக்கருவிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒருவர் அவர் அப்படி சொல்லுவார் அப்படின்னா சுரமண்டலத்துக்கு பிறகு பொற்கலசம் இருக்கு, தூப வர்க்கம் இருக்கு. அப்போ தூப வர்க்கத்தையும் பொற்கலசத்தையும் பயன்படுத்தினாதான் சுரமண்டலத்தை பயன்படுத்த முடியும். அப்போ இந்த 2மே உருவத்தை காட்டுது. சுரமண்டலம்ங்கிறது மகிழ்ச்சியையும் துதியையும் காமிக்குது, அதே மாதிரி பொற்கலசம் அப்படிங்கிறது ஜெபத்தை காட்டுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் 24 மூப்பர்களும் எப்படி தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டாங்களோ அதே மாதிரி இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 24 மூப்பர்கள் விழுறாங்க. இந்த 24 மூப்பர்கள் யார் அடையாளப்படுத்துது? 9வது வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இந்த 24 மூப்பர்கள் அப்படிங்கிறது இயேசுவால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்துது. இந்த தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வணக்கமாய் விழுந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆராதனை பண்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆராதிக்கலாமா, ஆராதிக்க கூடாதா? இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுறதுக்கு பாத்திரவானா இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஆராதிக்கணுமா அப்படிங்கிற கேட்கிற கேள்வியே எவ்வளவு மோசமான விஷயம். இயேசு துதித்து பாடுவதற்கு பாத்திரரா இருக்கிறாரா? கண்டிப்பா இருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து துதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய மனநிலைமை எவ்வளவு மோசமானதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவரை பத்தி பேசும்போது எப்படி கூப்பிடுறாங்க 24 மூப்பர்களும், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா அவர் தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமானவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி சதா காலங்களில் உயிரோடவராக இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து சதா காலங்களில் உயிரோடு உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினால் உருவானவர் கிடையாது. பிதாவாகிய தேவன் தான் இயேசு உருவாக்குனவர் அப்படின்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் தொடங்குறவர், அவர் தான் முடிக்கிறவர். அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறதும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துறதும் நம்மளுக்கு கடமையா இருக்கு. 10வது வசனம் பாருங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்க இவங்க புதிய பாட்டை பாடுறாங்க. இந்த புதிய பாட்டு அப்படிங்கிறது மீட்பினுடைய பாட்டு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து நடந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வரும்போது, செங்கடலை தாண்டி வரும்போது தேவனுக்கு ஒரு பாட்டை பாடுறாங்க. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில்
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா, ராஜாக்களா, ஆசாரியர்களா இருக்கக்கூடிய நம்ம மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாட்டா புதிய பாட்டை பாடுறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11வது வசனம், பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 16,000 ஆகவும் 1000 இருந்தது. இந்த இடத்துல 10,000 அப்படிங்கிறது 10,000 அதாவது 10,000 100 கோடி அநேகமான தூதர்கள். அப்போ 24 மூப்பர்கள் மட்டும் இல்லை, 4 ஜீவன்கள் மட்டும் கிடையாது, எண்ணுக்கடங்காத தூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதோ கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறதோ ஒரு சின்ன கூட்டம் கிடையாது. கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறது மகா பெரிய சேனை, அது பரம சேனையும் சேர்ந்ததா இருக்குது. நமக்கு பின்னாடி நிறைய கூட்டங்கள் இருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். அதாவது இந்த சம்பவம் எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரியர்கள் படைகள் அனுப்பும்போது இதை பார்த்து எலிசாவினுடைய வேலைக்காரன், ஆண்டவனே, நம்ம கைது பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சேனை வருவது அப்படின்னு சொல்லும்போது எலிசா, பயப்படாத, அந்த சேனையை விட நம்மளுடைய சேனை பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. எலிசா ஜெபம் பண்ணுறாரு. அப்படி எலிசா ஜெபம் பண்ணும்போது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்படி திறக்கப்படும் போது எண்ணுக்கடங்காத தூதர்கள் அங்கே எலிசாவை சூழ்ந்திருக்கிறாங்க. இதே காட்சி தான் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் சுற்றி எக்கச்சக்கமான தேவதூதர்கள் இருக்காங்க. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணம் கிடையாது. கிறிஸ்துவின் சபைங்கிறது சின்னது கிடையாது. நம்மளுடைய சேனை மகா பெரியது, அது வல்லமையானது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தேவன் மிகப்பெரிய சேனையை வச்சிருக்கார். இந்த சேனைக்கும் பூமிக்குரிய சேனைக்கும் யுத்தம் நடக்குது அப்படின்னா பூமிக்குரிய சேனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இது முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவருக்கு எவ்வளோ ஆறுதலை கொடுத்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு, யாரு? அந்த 24 மூப்பர்கள், சிங்காசனத்தில் இருந்த ஜீவன்கள், அந்த 1000 கோடியான தேவ தூதர்கள், இவர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் 1 வல்லமையையும் 2 ஐஸ்வர்யத்தையும் 3 ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள. இயேசு கிறிஸ்துக்கு 7 விஷயங்கள் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதெல்லாம் அப்படின்னா, வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, சோத்திரம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு போக வேண்டியது, அதாவது அவருக்கு சொந்தமானது. சங்கீதம் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து துதிக்கப்படுவதற்கு பாத்திரவானா இருக்கிறார். எப்படி தேவன் துதிக்கப்படுவதற்கு பாத்திரவானா இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் துதிக்கப்படுவதற்கு பாத்திரராக இருக்கிறார். 13வது வசனம் பாருங்க, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்கள் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார். இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்குற செய்தி என்ன? ஒரு கிறிஸ்தவரா, ஒரு கிறிஸ்துவின் சபையாரா இந்த பூமியில வாழ்றது அப்படிங்கிறது மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாம இருக்கிறது இல்லை. கள்ள உபதேசமோ பாரம்பரியமோ விக்கிர ஆராதனையும் தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சேனை மகா பெரியது. நமக்காக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். நமக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். நமக்காக 1000 கோடியான தேவதூதர்கள் இருக்கார். 2 நாளாம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். அவனோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்மளுடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ
வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி, நம்ம தனியானவங்க கிடையாது, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு கிடையாது. நம்மளுக்காக தேவன் கோடியான ஆயிரமான தேவதூதர்களை வச்சிருக்கார். நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மளுக்காக மரித்திருக்கிறார். அவர் நமக்காக இன்னைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிட்டு இருக்கார். இந்த செய்தி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளோ தைரியப்படுத்திருக்கு. கொன்று போட்டால் கேட்கறதுக்கு யாருமே இல்லாத கூட்டம் மாதிரி இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, இல்லை நம்மளுடைய சேனை மகா பெரியது, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சர்வத்திற்கு மேலான ஒருத்தர், அவர் சர்வத்திற்கு மேலான தேவன், நம்மளை தைரியப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் இல்லையா? ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே, இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து, என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென். அப்போ நமக்காக பிதாவினிடத்தில் பேசுவதற்கும், நமக்காக இந்த பூமியில் நம்ம முன்னின்று யுத்தத்தில் நடத்துறதுக்கும் நம்மளுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஆயிரமான கோடியான தேவதூதர் இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்திலையும் இயேசுனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிவதிலையும் பாவத்தையும் சுயத்தையும் வெற்றி கொள்வதிலையும் நம்ம கவனத்தை செலுத்தணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படக்கூடிய காட்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் உடைக்கப்படுறது ரோம ராஜ்யத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.